நம்ம இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். அது ஈஸியாக ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு 15 மினிட்ஸில் 10 to 15 மினிட்ஸில் செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பாம்பே ஹல்வா செய்ய போகிறேன். நான் தீபாவளிக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், வீடுகள்லையும் கிடைக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு இப்போது 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணணும். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது லாஸ்ட்டில் பாருங்கள், வீடியோவில் சொல்கிறேன் நான். ப்ளஸ் இது தீபாவளி ஸ்வீட்டுன்றதுனால என்னோட சேனல்லையே நான் முறுக்கு செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அது உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். அதே மாதிரி இதில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் எப்படி நம்ம வீட்டில் எடுக்கிறதுன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு பார்த்துக்கோங்க. சரி, இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஓரத்தில் இருக்கட்டும். நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். ஏன்னா அந்த நேரம் நமக்கு செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் நல்லா கொஞ்சம் தாராளமாக நெய் தடவி ரெடியாகவே வச்சுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் பருப்பு பாதாம் வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன். அது ஏன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் அதையும் ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு ப்ரொசீஜர் போயிடலாமா? ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நான் இப்போது 2 கப்பு சுகர் போடுறேன். 2 கப்பு சுகருக்கு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிண்டலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறதுக்கு முன்னால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் கலக்கி வச்சுருக்கீங்களோ அதை இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அது அடியில் கொஞ்சம் தங்கிடும். அதனால் அதை கலக்கி விட்டுட்டு அப்புறமா ஊற்றுங்க. கை விடாமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது உடனே கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கிண்ட ஆரம்பித்தோடனே அதுக்கு கெட்டியாகிட்டே வரும். அதனால் கை விடாமல் கெட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது வீடியோ பர்பஸ்க்காகவும் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஒரு அட்ராக்டிவ் மேட்டர் இருக்குங்கிறதுக்காகவும் இதை சேர்த்துக்கிறேன். நான் நீங்கள் சும்மா கூட செய்யலாம். நான் வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரே டைரெக்ஷனில் நல்லா கிண்டி விடுங்க. ப்ளஸ் இதுக்கு நம்ம வந்து 1/4 கப்பு நெய் சேர்க்க போகிறோம். அதை ஒரு 2 ஸ்டேஜாக பிரித்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப்பில் இருந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் அது நல்லா கட்டிப்பட்டு வருதா. இங்கே பாருங்கள், இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. அது நல்லா கட்டி ஆகி வந்துகிட்டே இருக்கும். நம்ம நெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நெய் எல்லாம் அது நல்லா உள்வாங்கிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது எங்கிட்ட இப்போ இருக்கிறது வெறும் முந்திரி மட்டும்தான் இருக்குது. அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நிறைய சேர்த்துட்டேன் போல் இருக்குது, அதனால கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. நான் இனிமேல் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் இனி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா இது வருது பாருங்கள், பிரிஞ்சு வருது பாருங்கள். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் போட்டுடலாம். என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாஃப்ரான் போட்டிருக்கேன். எதுக்கு போட்டிருக்கேன்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதனால தான். நம்ம இதை ஊற்றிடலாம். சூடாக இருக்கும்போது நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே 2 மணி நேரம் ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பீஸ் கட் பண்ணலாம். இப்போ நம்ம பாம்பே ஹல்வா செஞ்சு 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். செட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பாம்பே ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Bye, take care.